தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கு வைதாராமுத்தின் இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 332வது நாள் பதிவு. இந்த பதிவும் கலைஞரின் பசுமை நினைவுகள் என்கிற புத்தகத்திலிருந்து தான் உங்களுக்கு படைக்கப் போகிறேன். 12வது அத்தியாயம் அது அழகிரியின் பாராட்டு என்று தலைப்பு. பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் பெரும் தளபதி அண்ணன் அழகிரி அவர்களும் எத்தகைய எதிர்ப்புகளை தாங்கிக் கொண்டு எவ்வளவு காட்டாறுகளை எல்லாம் கடந்து கல்லும் முள்ளும் தைத்த பாதைகளை எல்லாம் கால் கடுக்க நடந்து இளைப்பாறுவதற்கு கூட சிறு தரு நிழல் கூட கிடைக்காத அந்த காலத்தில் பகுத்தறிவு பிரச்சாரத்தை செய்தார்கள் என்பதை எண்ணி நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். எனக்கு நினைவிருக்கிறது, என்னை போன்ற இளைஞர்களை எல்லாம் அந்த காலத்திலே அண்ணன் அழகிரி அவர்கள் எவ்வளவு ஊக்கப்படுத்தினார்கள், உற்சாகப்படுத்தினார்கள் என்பதற்கு எடுத்து காட்டுவது. தஞ்சை திலகர் திடலில் அண்ணன் அழகிரி அவர்கள் மறைவிற்கு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர்களுக்கு முன்பாக நான் பேசுகிறேன். என்னை அடுத்து அவர் பேச வேண்டும். நான் மிகுந்த உணர்ச்சிகரமாக ஆவேசத்தை அள்ளி கொட்டுகின்ற அளவிற்கு தமிழ் மொழியை காப்பாற்ற, இந்தியை எதிர்க்க, கட்டாய இந்தி கூடாது என்று கடும் புயல் வேகத்திலே நான் பேசிவிட்டு ஒலிபெருக்கியை விட்டு நகர்கிறேன். அதற்குள்ளாக அடுத்து அழகிரி பேசுவார் என்று அறிவிக்கப்படுகிறது. நான் உட்கார்வதற்குள் என்னுடைய முதுகிலே ஓங்க ஒரு தட்டு தட்டினார் அண்ணன் அழகிரி. தட்டுகிற வேகத்திலும் அவர் சொல்லுகிறார், சபாஷ்டா தம்பி என்று சொல்கிறார். அப்படி சொன்னது என் முதுகில் தட்டியதால் ஏற்பட்ட அந்த வலியோ அல்லது உணர்வோ உடனடியாக அன்றைக்கு அழிந்து விட்டது என்றாலும் கூட இன்றைக்கும் அவர் சொன்னது என்னுடைய காதலிலே நீங்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய இதயத்திலே இசைத்தட்டிலே பதிகிற அளவுக்கு அந்த சொல் என்னுடைய இதயத்திலே இருக்கிறது. நீங்கள் அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? அம்மா பிள்ளைதான். உங்கள் முதலில் செய்கிறதை பற்றி தென்னன், டிவி நமச்சிவாயம் இருவருமே என்னுடைய பள்ளி தோழர்கள். நமச்சிவாயம் பெரிய சங்கீத வித்வான். சின்ன வயதிலேயே பாகவதரோடு அம்பிகாபதி படத்தில் நடித்திருக்கிறார். ஒரு விழாவில் சங்கீத வித்வான் ஒருவருக்கு மாலை போட்டுக் கொண்டிருக்கும் போது இறந்து போனார் நமச்சிவாயம். நான், தென்னன், நமச்சிவாயம் மூவருமாக சேர்ந்துதான் திருவாரூர் பள்ளி நாட்களிலே சிறுவர் சீர்திருத்த சங்கம் ஆரம்பித்தோம். 1 பைசா அந்த சங்கத்துக்கு சந்தா. சங்கத்தின் மூலம் ஒழுக்கத்தை போதிப்போம், படிப்பகம் நடத்துவோம். தென்னன் என்றும் என்னுடைய உயிர் தோழர். முதலாக பார்த்த நாடகம் சினிமா நினைவிருக்கிறதா? முதலாக திருப்புவளையில் இருந்து திருவாரூர் வண்டி கட்டி கொண்டு சென்று பார்த்தது பகவத்கீதை நாடகம்தான். அதில் பிரம்மாண்டமாக மேடை அமைப்பை கொண்டு வருவார்கள். ஒரு காட்சி கூட நினைவிருக்கிறது. அரசனும் அரசியும் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு விட்டு தோலை கீழே போடுவார்கள். அதை ஒரு பிச்சைக்காரன் எடுத்து சாப்பிடுவார். உடனே அரசி, பாருங்கள், நாம் போட்ட தோலை எடுத்து அவன் சாப்பிடுகிறான் என்பார். உடனே அரசன் அவனை சவுக்கால் அடிப்பான். அடி விழ விழ பிச்சைக்காரன் சிரித்து கொண்டே இருப்பான். அரசன் எதற்காக சிரிக்கிறாய் என்று கேட்பான். உடனே தோலை தின்ற எனக்கே இத்தனை அடி என்றால் பழத்தை தின்ற உங்களுக்கு எத்தனை அடி என்பான் பிச்சைக்காரன். இன்னும் என் நினைவிலே நிற்கிற காட்சி இது. அதே போலத்தான் நான் பார்த்த முதல் படம் சரஸ்வதி பாய், ரத்னாபாய் நடித்த நல்லதங்காள். அடுத்த நாள் படம் மாறிவிட்டது. பாகவதர், எஸ் டி சுலட்சுமி நடித்த நவீன சாரங்கதாரா படம் பார்த்தது இன்னும் நினைவில் இருக்கிறது. அடேங்கப்பா என்று வாய்விட்டு பாராட்டிய விஷயம் ஏதாவது உண்டா? இந்த கேள்விக்கும் பதிலளிக்க முன் ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. எங்கள் ஊரில் பெரியவர் ஒருவர், அவரை அடேயப்பா என்று அழைத்தால் நம்மை துரத்தி கொண்டு ஓடி வருவார். குறும்புக்கார சிறுவர்களுக்கு இது ஒரு வாடிக்கை. உண்மையிலே நான் அடேங்கப்பா என்று வியந்த ஒரு சம்பவம் உண்டு. பேரறிஞர் அண்ணா மறைந்த போது வானொலியில் நான் கவிதை படித்தேன். அதில் இதயத்தை இரவலாக தந்திடனா நான் வரும்போது அதை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று எழுதியிருந்தேன். அதை கேட்ட அமரர் எஸ் வாசன் போனில் என்னை பாராட்டினார். பிறகு எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். இதயத்தை இரவலாக கேட்டிருக்கிறீர்கள், இது எந்த கவிஞருக்கும் தோன்றாத கற்பினை என்று பாராட்டியிருந்தார். அந்த காலத்தில் வாசன் அவர்களை மனம் திறந்து பாராட்டுகிறார் என்றால் அது மிகவும் பகிழத்தக்க விஷயம். அவருடைய பாராட்டில் அப்படி நான் வியந்தது. இன்றும் தங்களை நினைவில் இருக்கும் சட்டசபை நிகழ்ச்சி ஒன்று சொல்லுங்களேன். நான் முதல்வராக இருந்த நேரம் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த ஹண்டே அடிக்கடி எழுந்து உறக்க பேசி காரசாரமாக விவாதிப்பார். அவரை ஹண்டே உட்கார்ந்தால் ஹண்டே, எழுந்தால் சண்டே என்பேன். எதிர்கட்சி தலைவராக இருந்து திருச்செந்தூர் நடனம் பயணம் செய்தேன். ஆளுங்கட்சி அதிமுக உறுப்பினர் கருணாநிதி திருச்செந்தூர் போனார். முருகனே அவரை பார்க்க பிடிக்காமல் கிளம்பிவிட்டார். இப்போது முருகன் சிலை அங்கு இல்லை என்றார். நான் எழுந்து திருச்செந்தூரில் முருகனின் வேல்தான் களவாடப்பட்டது என்று நினைத்தேன். சிலையும் களவாடப்பட்ட விஷயம் இப்போதுதான் தெரிகிறது என்றேன். இது எல்லாம் இன்னும் என்னுடைய நினைவிலே நீங்காமல் இருக்கிறது என்று பதிவு செய்திருக்கிற கலைஞரின் புகழ் ஓங்குக 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 என உறக்கச் சொல்வோம். நாளை அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மைதானம்.